மனுஷ ஜென்மங்களே பார்த்து பார்த்து போர் அடிச்சு பேசாம குரங்குங்களே பார்க்கலான்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். நல்ல சினிமா நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கும், வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரும். நிறைய படங்களை பார்ப்போம். இப்போ இந்த திரை விமர்சனத்தை பார்ப்போம். த கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ், அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி இப்போ வெளியில் வந்திருக்கு. தமிழில் டப்பாயும் வந்திருக்கு. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஹியூமன் எவால்வ் ஆனுமோ அந்த மாதிரி ஏப்ஸோட எவல்யூஷன் தான் இந்த படமே. 300 வருஷத்துக்கு அப்புறம் ஏப்ஸ் எப்படி இருக்குன்ட்டு அது ஒரு இமேஜினேஷன்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 300 வருஷத்துக்கு அப்புறம் ஏப்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஏப்ஸ்லாம் பேசுது, ஏப்ஸ் குதிரை மேலே ஏறி போகுது, ஏப்ஸ் போர் புரியுது. இந்த மாதிரி ஹியூமன்ஸ் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி மாறிடுச்சு. ஆனாலும் ஏப்ஸ்க்கு ஹியூமன் அளவு பெரிய டெக்னாலஜிஸ்லாம் அதுக்கு கையில் இல்லை. ஸோ அதனால் ஹியூமன்ஸ் என்ன டெக்னாலஜி வச்சுருந்தாங்க, ஹியூமன்ஸ் எப்படி பேசினாங்க, ஹியூமன்ஸ் எப்படி பறந்தாங்க, ஹியூமன்ஸ் எப்படி கண்டம் விட்டு கண்டம் பேசினாங்கன்றதை பற்றி அது ஆச்சரியமாக பார்த்து ஹியூமன்ஸ் மாதிரி நாமளும் மாறணும், ஹியூமன்ஸை பார்த்து நாமளும் நிறைய லேர்ன் பண்ணி இந்த உலகத்தையே நம்ம கான்கர் பண்ணணும்ன்ட்டு தான் இந்த கதையில் ஏப்ஸ் மூவ் ஆகிறாங்க. அதுதான் இந்த படத்தோட கோரே. இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சீசர்னு ஒரு ஏப் இருக்கு. அதுதான் இந்த ஏப்ஸ்க்குலாம் லீடர். ஸோ ப்ரீவியஸ் பார்ட்டில் அதை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சீசர் ஏப் இறக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அது இறந்ததுக்கப்புறம் 300 வருஷம் கழிச்சு மற்ற ஏப்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்றதை காமிக்கிறாங்க. ஸோ முதல் ஒரு ஏப்ஸ் கம்யூனிட்டியை காமிக்கிறாங்க. அந்த ஏப்ஸ் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஏப் அந்த கம்யூனிட்டியில் தான் இருக்குது. ஹீரோ ஏப்போட பேர் நோவா. ஸோ இனிஷியலியாக எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஸோ இந்த கம்யூனிட்டியில் ஒரு வழக்கம் இருக்குது. இந்த ஏப்ஸ்லாம் வளர்ந்த உடனே மலை மேலே போயிட்டு ஒரு ஈகிளோட முட்டையை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வழக்கம். அந்த வழக்கம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க ஏப்ஸுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறதுக்கு ஈகிள்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஈகிள்ஸை அவங்களுக்கு மீன் எதாவது வேணும் அப்படின்னா பிடிச்சிட்டு வர்றதுக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் இந்த ஈகிள்ஸை யூஸ் பண்ணி காப்பாற்றிக்கிறதுக்கும் ஈகிள்ஸை ஒரு ஃப்ரெண்டாக வளர்க்குறாங்க. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, ஹீரோ நோவா அவரோட 2 ஃப்ரெண்டு ஏப்ஸோட மலை மேலே கஷ்டப்பட்டு போய் ரிஸ்க்லாம் எடுத்து ஈகிளோட முட்டையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக அவரோட கம்யூனிட்டிக்கு வந்துடுறாரு. ஸோ அந்த நோவா ஏப்போட அப்பா அவரை ரொம்ப பாராட்டுறாரு. இப்படியே போகுது. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அவங்களோட கூடாரட்டத்துக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க வந்துடுறாங்க. ஸோ அது யாரோ ஒருத்தவங்க யார் வந்தான்னு பார்த்தா அது ஒரு ஹியூமனாக இருக்காங்க. ஸோ அந்த ஹியூமன் யாருன்னா, அந்த பொண்ணு பேர் மே. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா, தற்செயலாக நோவாவோட முட்டையை உடைச்சிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறா. ஸோ நோவா ஏப் என்ன பண்ணுதுன்னா, முட்டை இழந்ததுனால திருப்பியும் அதுக்கு இன்னொரு முட்டை வேணுன்றதுக்காக திருப்பி இன்னொரு முட்டை எடுக்கலான்னு மலை மேலே ஏறுறதுக்காக போகுது. இது போகும்போது என்ன ஆகுதுன்னா, இன்னொரு ஏப் கூட்டம் திடீர்னு அவங்க கம்யூனிட்டிக்குள்ளே வராங்க. ஸோ அவங்க நிறைய முகமூடிலாம் போட்டிருக்காங்க. அண்ட் அவங்க ஒரு வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற வெப்பன் மாதிரி ஒன்று கையில் வச்சுட்டு ஸோ நோவாவோட ஏப் கம்யூனிட்டியை அழிக்கிறாங்க. அண்ட் எஸ்பெஷலி என்ன ஆகுதுன்னா, நோவாவோட ஏப் அப்பாவே கொன்னுட்டு அந்த நோவா ஏப்போட கம்யூனிட்டியை கேப்சர் பண்ணி அடிமைப்படுத்தி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நோவா ஏப் இப்போ அந்த முட்டை எடுக்கிறத விட்டுட்டு ஸோ அவங்க கம்யூனிட்டியை காப்பாற்றணும், இந்த ஏப் யாருன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நோவா ஏப் தேடி போகிறாரு. இதை தேடி போகும்போது என்ன ஆகுதுன்னா, நடுவில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்த கூட்டம் வருது. இந்த இன்னொரு ஏப் கூட்டம் வருது. அந்த ஏப் கூட்டம் தான் ப்ரொட்டகனிஸ்ட். அதோட தலைவர் யாருன்னு பார்த்தா ப்ராக்சிமஸ்ன்றது முன்னாடி சீசரோட பேரை சொல்லிட்டு அவர் ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தார். ஸோ டுகெதர் வி ஆர் ஸ்ட்ராங்ஸ்னு ஏப்புக்கெல்லாம் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருந்தாரு. அதை பயன்படுத்தி தான் அதுதான் ரூலாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ப்ராக்சிமஸ் ஏப் என்ன பண்ணுதுன்னா, அந்த தத்துவத்தை மிஸ்யூஸ் பண்ணி மற்ற ஏப்ஸ் எல்லாம் அது கூட சேர்த்துக்கிட்டு வேர்ல்டையே கான்கர் பண்ணணும்னு நினைக்குது. ஸோ அதை கான்கர் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் அங்கே இருக்கிற சில ஹியூமன்ஸையும் வேட்டையாடுது. ஸோ இதை வேட்டையாடும் போது தான் மேன்ற இந்த கேரக்டர் ஒரு பொண்ணு இந்த கூட்டத்தில் மாட்டிக்கிறா. ப்ராக்சிமஸ் ஏப்ஸ் என்ன பண்ணுதுன்னா நிறைய ஹியூமன்ஸை ஹண்ட் பண்ணும்போது மேயும் அதில் மாட்டிக்கிறா. ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோ நோவா ஏப் ஹியூமன் மேவை காப்பாற்றிட்டு இந்த மே கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம ப்ராக்சிமஸ் ஏப்போட இடத்துக்குள்ளே போயிட்டு எப்படியாச்சும் அவங்க கூட்டத்தை மீட்கணும்னு போகுது. ஸோ இதுக்கப்புறம் இவங்க கூட்டத்தை மீட்கலையா, அதுக்கப்புறம் இந்த மே இவ ஏன் இந்த கூட்டத்தில் வந்தால் இவளுக்கும்
ஏப்ஸ்க்கும் என்ன சம்பந்தம், இல்லை இவன் எதுக்கு ஏப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறான்றது தான் இந்த மீதி கதை. அதுக்கப்புறம் இந்த ப்ராக்சிமஸ் ஏப்பை வந்து நோவா ஏப் அழிச்சதா இல்லையான்றதா இந்த கதையே. அண்ட் இந்த படத்தில் கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து ஹீரோ நோவா ஏப்புக்கு வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அது வந்து இனிஷியலாக ஃபஸ்ட்டு சீனில் காமிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அது வளர்ந்து முட்டை எடுக்கிறதுக்காக போவோம், முட்டையை எடுத்துகிட்டு வரோம், அவங்க அப்பாவே வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுவார், அவர் இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருதுன்ற மாதிரி. ஆனால் வில்லன் ப்ராக்சிமஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக பெரியப்பா இருக்கும். அந்த ஏப் வந்து மற்ற ஏப்பெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம். ஸோ அந்த வில்லன் ப்ராக்சிமஸ் ஏப் கிட்ட இந்த நோவா ஏப் வந்து ஒரு சின்ன ஏப் தான். ஆனால் அந்த சின்ன ஏப் வந்து இந்த பெரிய ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராக்சிமஸ் ஏப்பை வந்து எதிர்த்து எப்படி வந்து அவங்க கம்யூனிட்டியை மீட்டு வரும்ன்றதுக்கு வந்து அதோட மூளையை தான் யூஸ் பண்ணுது அழகா. எவ்வளோ பெரிய உடம்பு உள்ள ஏப்பாக இருந்தாலும், இது சின்ன ஏப்பாக இருந்தாலும், இது வந்து அதோட மூளையை அழகாக யூஸ் பண்ணி ஜெயிக்கிறது வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில். இந்த படத்தில் ஸ்டாண்ட் அவுட் சீன்ஸ்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்லேயே இன்னொரு டிஃப்ரெண்ட் ஏப் ஒன்று இருக்குது, ராக்கான்ற நேமில் வருது. அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். அதுதான் வந்து இந்த சீசர்ன்றது யார், சீசரோட கடைசி சீடனாக இருக்குது. அதுதான் வந்து நோவாக்கு வந்து இந்த சீசரை பற்றியும் இது இப்போ என்ன நடக்குதுன்றதை பற்றி, முன்னாடி என்ன நடந்ததுன்றதை பற்றி சொல்லுது. அந்த சீன்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக. சீசரோட ஐடியாலஜியெல்லாம் வந்து நோவா ஏப்க்கு வந்து புரிய வைக்குது. டுகெதர் வி ஆர் ஸ்ட்ராங்ன்றது வந்து சீசர் சொன்னதாகவும் அது வந்து இன்க்ளூசிவாக தான் சொன்னார் அப்படின்றத வந்து புரிய வைக்குது. அதாவது ஹியூமன்ஸும் நாமளும் சேர்ந்து தான் வந்து டுகெதர் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிச்சு. பட் இப்போ வந்து ப்ராக்சிமஸ் என்ன பண்ணுதுன்னா வந்து டுகெதர் வி ஆர் ஸ்ட்ராங்குன்றது வந்து ஏப் கம்யூனிட்டியை மட்டும் சேர்த்துக்கிட்டு ஹியூமன்ஸையே அழிக்கணும், இந்த வேர்ல்டையே கான்கர் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவல் டுகெதர் ஸ்ட்ராங்குன்றது வந்து ஹியூமன்ஸையும் இன்க்ளூசிவாக தான் சீசர் சொன்னாருன்றதை வந்து அந்த ஏப் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட் அவுட் சீனு. செகண்ட் ஸ்டாண்ட் அவுட் சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் மே இருப்பாங்கல்ல அந்த பொண்ணை வந்து ப்ராக்சிமஸ் ஏப் கிட்டேருந்து நோவா ஏப் காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் தான் வந்து ட்ரெய்லரில் காமிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு வேகமாக ஓடி வர மாதிரி, இந்த சைடில் வந்து ப்ராக்சிமஸ் வேகமாக ஓடி வர மாதிரி அவளை கொல்றதுக்கு நடுவில் வந்து நோவா ஃபாஸ்ட்டாக வந்து அந்த பொண்ணை காப்பாற்றோம். இந்த சீன் வந்து ட்ரெய்லரில் சூப்பராக இருக்கும், நீங்கள் கூட பார்க்கலாம். இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு தான் இந்த படத்தையே நான் பார்க்க போனேன். அது ஒரு சூப்பர் ஆக்ஷன் சீன். அது தேர்ட் ஸ்டாண்ட் அவுட் சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க, ரியலிஸ்டிக்காக இருக்குது. அந்த லாஸ்ட்டில் வர ஷிப்புக்குள்ளே தண்ணி போகுது, அப்போ தண்ணிக்குள்ளே வந்து அந்த ஏப்ஸ் சண்டை போடுறது, தண்ணியில் வந்து தப்பிச்சு போடுறது எல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒரே நெகட்டிவ் என்னன்னு சொல்லணும்னா வந்து படத்தோட லேக் தான். நிறைய வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கான்வர்சேஷன்ஸ் தான். யூஸ்வலாக வந்து இங்கிலீஷ் மூவிலாம் ஃபார் எக்ஸாம்பிள் காட்ஸிலாலாம் பார்த்தீங்கன்னா வந்து காட்ஸிலா காங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ஷன்ஸ் இருக்கும். இந்த படத்தில் வந்து ஆக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து பேசிக்கிட்டே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தோட ஒரு நெகட்டிவ் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம இந்தியன் ஆடியன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹாலிவுட் மூவிலாம் பயங்கர ஆக்ஷன் ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினைப்போம், ஸ்லோவாக போகிறது வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஸோ அதுதான் நான் இதில் நெகட்டிவாக பார்க்குறேன். மற்றபடி விஷுவல் எஃபெக்ட்ஸு விஎஃப்எக்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் ஆஸ் யூஷுவல் ஹாலிவுட் மூவிஸ் எப்படி இருக்கும், ஏப்ஸை வந்து நம்ம கண் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து நிறுத்தினாங்க. ரியல் ஏப்ஸ் மாதிரியே இருந்துச்சு. அண்ட் ரியல் ஏப்ஸ் பேஸ்னா எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. அந்த ஏப்ஸோட எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாகவே கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு ரியல் ஹியூமன்ஸ் இருக்க மாதிரி, ஒரு ஹியூமன்ஸ் எப்படி நடந்துக்குமோ அந்த மாதிரி ஏப்ஸ் அழகாக நடந்துக்கிறத வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் கீ டேக்கவே நான் என்னன்னு பார்க்குறேன்னா, இந்த நோவாவோட கேரக்டர் தான். ஆடியோட நம்ம மைண்டை அழகாக யூஸ் பண்ணால் நம்ம எப்படி லைஃப்பில் வந்து எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணலான்றத வந்து இந்த படம் வந்து ஒரு கீ டேக்கவே வந்து நோவா கேரக்டரை வச்சு கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்களும் வந்து அது நான் சொன்னது கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் வியூஸ் எதாவது இருந்துச்சுன்னா, உங்கள் டேக்கவே இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ப்ரீவியஸ் பார்ட்ஸ் பார்த்தவங்க கண்டிப்பாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரீவியஸ் பார்ட்ஸ் பார்க்காதவங்களும் இந்த படத்தை கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும். ஒரு ஸ்டாண்டலோன் படமாக பார்க்கணுனாலும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும். ஏன்னா நான் ப்ரீவியஸ் 3 பாட்டை நான் பார்க்கல, இந்த பாட்டு தான் நான் பார்த்தேன். நான் இந்த படத்தை கொஞ்சம் என்ஜாய் தான் பண்ணேன். என்ன இனிஷியல் லேக் மட்டும் தான் இருந்துச்சு. பட் தீவிரமாக யோசித்தோம் அப்படின்னா நம்ம அறிவும் கொஞ்சம் வளரும். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எப்படி இருக்குது, ஒரு எப்படிலாம் சிந்திக்கலாம், அண்ட் ஒரு படம் வந்து எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எடுக்கிறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த படத்தை பார்க்க வேணான்றதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன்ஸோட எமோஷன்ஸே எனக்கு புரியல, குரங்குகளோட எமோஷன்ஸ்லாம் எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க வேண்டாம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு 3 ரீசன் என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஹாலிவுட் டெக்னாலஜிஸ்லாம் இப்போவும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம தமிழ் மூவிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் படத்தில் ஒரு ஹைனா ஸ்டண்ட் வச்சதுக்கே நம்ம ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு மாதிரிலாம் பயங்கர ஹைப் கொடுத்து பேசணும். பட் இன்றைக்கி வந்து ஒரு ஹாலிவுட் மூவிஸ்லாம் இன்றைக்கும் பாருங்கள், ஒரு ரியல் ஏப்பை வந்து நம்ம கண் முன்னாடி காட்டுறாங்க. ஸோ ஹாலிவுட்லாம் இன்றைக்கி எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம்.
ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஷன், இமேஜினேஷன்ஸ். ஒரு இமேஜினேஷன் எந்த அளவுலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு தான். அண்ட் இமேஜினேஷன்ஸ், அந்த இமேஜினேஷன்ஸ் வந்து எந்த அளவு இருக்கும், ரிச்சாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த படத்தை பார்க்கலாம். மூணாவது ரீசன் கேட்டிங்க அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ கிட்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த குரங்கு அப்படின்றதெல்லாம் வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து கிட்ஸ் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் ஃபேமிலியோடு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். அண்ட் இது ஒரு சம்மர் வெக்கேஷன் டைம், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த படம் உங்களுக்கு கிட்ஸுக்கு. அண்ட் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் இது மாதிரி போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் கைஸ், ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.